வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மல்லாவியில் தியாகத்தாய் அன்னை பூபதி அம்மாவின் ஊர்தி மக்கள் அஞ்சலிக்காக. பொருட்களை அதிக விலைக்கு விற்றால் முறையிட துரித தொலைபேசி இலக்கம். வவுனியா நகரம் முழுவதும் விசேட சோதனை நடவடிக்கை. சுகாதார பரிசோதகர்கள் அதிரடி. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை. சரிந்தது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை. வைத்தியசாலை கழிவுநீர் தொட்டியிலிருந்து சிசுவின் சடலம் மீட்பு. அதிர்ஷ்டமாக கிடைத்த பெருந்தொகை பணத்துடன் சென்ற தமிழ் இளைஞன் விபத்தில் பலி. முல்லைத்தீவில் கிணற்றுக்குள் சடலம் கண்டுபிடிப்பு, போலீசார் தீவிர விசாரணை. தமிழர் பகுதியில் கிராம சேவையாளரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சகோதரர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. யாழில் அரங்கேறிய கொடூரம், இளைஞன் அடித்து படுகொலை, 2 படுகாயம். கடைமுல்ல சஞ்சீவாவின் நெருங்கிய உதவியாளர் இந்தியாவில் கைது. மரத்துடன் மோதி விபத்து, சிகிச்சை பலனின்றி குடும்பஸ்தர் பலி. ஹார்முஸ் நீரிணை உள்ளே நுழையும் சீனா வெளியிட்ட அறிவிப்பு. பாரசீக வளைகுடாவின் துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை, ஈரானின் அறிவிப்பால் பதற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அன்னை பூபதி தாயின் 38ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. 38ஆம் ஆண்டின் 26ஆம் நாள் நினைவு நாள் இன்றாகும். இன்றைய தினம் அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஊர்தி பவனி பொதுமக்களின் வணக்கத்துக்காக தமிழர் தாயக பகுதிகள் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று மல்லாவி பகுதியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காய் கொண்டு செல்லப்பட்டு மல்லாவி மக்களால் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வணக்க நிகழ்வுக்காக சென்று இறுதியாக அன்னை தனது உயிரை தியாகம் செய்து உறங்கிக் கொண்டிருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவரின் நினைவு சதுக்கத்தை சென்றடையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் அல்லது மோசடிகள் குறித்து பொதுமக்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற துரித இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்யுமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுப்பதற்கு வார இறுதி நாட்களிலும் முற்றுகைகளை முன்னெடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானித்துள்ளது என பதில் பணிப்பாளர் சம்பந்த கருணாரத்ன தெரிவித்தார். அதன்படி வார இறுதி நாட்களிலும் சந்தை விலைகளை கண்காணிப்பதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்புகளுக்காக 350 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதோடு இவர்கள் பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தொடர்ச்சியாக கண்காணிப்பாளர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா நகரம் முழுவதும் சுகாதார நிலையம் உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட சுகாதார பரிசோதகர் மேயா தலைமையிலான குழுவினர் நகரின் முக்கிய வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பொது இடங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். இச்சோதனை நடவடிக்கையின் போது உணவு பாதுகாப்பு, சுத்தம், காலாவதியான பொருட்கள் மற்றும் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவிக்கிறது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மத்திய கிழக்கு மோதல் தொடங்கியதிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய விலைகளில் அதிக ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியதால் எண்ணெய் விலைகள் உயர்ந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் இந்த வாரம் பெரும் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. தற்போதைய மோதல் எவ்வளவு காலம் மற்றும் எவ்வளவு தீவிரமாக நீடிக்கிறது என்பதை பெருமளவில் சார்ந்து தங்கத்தின் விலைகள் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்திய சர்வதேச கடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் இடைமறிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளது. அமெரிக்க மசகு எண்ணெய் 8% அதிகரித்து ஒரு பீப்பாய் $104.24 உயர்வடைந்துள்ளது. பொலனறுவை போதனா வைத்தியசாலையின் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டி ஒன்றில் இருந்து இன்று சிசு ஒன்றின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக பொலனறுவை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவர் கழிவுநீர் தொட்டியில் சிசுவின் சடலம் இருப்பதைக் கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினார். இந்த சிசு யாருடையது என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இது தொடர்பான நீதவான் விசாரணை இன்று மாலை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பொலனறுவை தலைமையக போலீஸ் பரிசோதகர் KPP பத்ரன் தெரிவித்தார். சம்பவம் குறித்து பொலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தி வருவதாக தெரிய வருகிறது. தென்னிலங்கை பகுதியில் லொத்தர் சீட்டில் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்ற இளைஞர் ஒருவர் குறித்த பணத்துடன் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிய வருகிறது.
ஹொரண பொக்குணவிட்ட வெலிக்கம்பட்டிய பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக கொரணை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சண்முகம் ஆனந்த என்பவரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உயிரிழந்த நபர் தனது நண்பனான 24 வயதுடைய இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் பின்னிருக்கையை பயணித்துக் கொண்ட போது இந்த விபத்து இடம்பெற்றது. குறித்த இருவரும் கொழும்பிலிருந்து ஹொரணவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் மதனுடன் மோதியது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட பின்னால் அமர்ந்து சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 24 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு தேராவில் பகுதியில் வயதான பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்று இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டவர் 52 வயதுடைய பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணுக்கேணி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சகோதரர் ஒருவர் கிராம சேவையாளரான தனது சகோதரியை கத்தியால் குத்தியுள்ளார். காயமடைந்த சகோதரி முதலில் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துக்கு பின்னர் தாக்குதலை மேற்கொண்ட சகோதரர் அச்சம் காரணமாக யாரும் இல்லாத நேரத்தில் குமளமுனையில் உள்ள தமது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்களாக காணாமல் போன அவரை உறவினர்கள் தேடிய நிலையில் நேற்றைய தினம் வீட்டு கிணற்றிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டார். சடலமாக மீட்கப்பட்டவர் 32 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதோடு மற்ற 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 11 மணிகளவில் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் இடம்பெற்றது. தொல்புரம் கொட்டடி என்பதை ஆதி முத்துமாரியம்மன் கோயிலைச் சேர்ந்த கோதீஸ்வரர் மயூரன் வயது 27 என்பதை உயிரிழந்தார். இதுகுறித்து தெரிய வருகையில் ஒரே ஊரைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு இடையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் முரண்பாடு நிலவியது. நேற்றிரவு குறித்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புனரப்பு பணிகள் இடம்பெற்றன. அந்த இடத்துக்கு 3 நண்பர்களுடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டார். இதன்போது குறித்த நபர்களுக்கிடையில் தள்ளுமுள்ளு நிலை ஏற்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி பானுஷன் என்ற இளைஞன் படுகாயமடைந்தார். அதன்பின் சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயன்ற போது கொலை செய்யப்பட்ட இளைஞர் சந்தேக நபரை பிடிக்க முயற்சித்தார். இதன்போது சந்தேக நபர் உயிரிழந்த இளைஞன் மீதும் அதே கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது மயூரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் தனக்கும் காயம் இருப்பதாக கூறி முறைப்பாடு செய்வதற்கு வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்துக்கு சென்றார். கொலை இடம்பெற்றமை தெரியாத காவல்துறையினர் குறித்த நபரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அதன்பின் கொலை இடம்பெற்றமை தெரிய வந்த நிலையில் சந்தேக நபரை வைத்தியசாலை வைத்து கைது செய்துள்ள நிலையில் காவல்துறை கண்காணிப்பில் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை பானுஷனும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 தப்பிச் சென்ற நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவர் உள்ளிட்ட 2 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பகா பகுதியைச் சேர்ந்த உடுகம்போல அலையா என்று அழைக்கப்பட்ட நபரை இவ்வாறு இந்திய பாதுகாப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் இந்திய பாதுகாப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் நாட்களில் இலங்கை காவல்துறைக்கு அறிவித்து அவரை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. இலங்கையின் பாதாள உலக குழு தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கனேமுல்ல சஞ்சீவ கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வவுனியா வடக்கு பெரியமடு பகுதியைச் சேர்ந்த 42 வயதான துசிந்தன் என்பவரை உயிரிழந்தார். குறித்த குடும்பஸ்தர் நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் பெரியமடு சின்னடமன் பிரதேசத்தில் அவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்ட போது திடீரென்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகினார். விபத்தில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவதாக மிரட்டிய நிலையில் அவ்வழியே தடையற்ற கப்பல் போக்குவரத்துக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச சமூகத்தின் பொது நலனுக்காக ஜலசந்தியை பாதுகாப்பாகவும் திறந்த நிலையிலும் வைத்திருப்பது அவசியம் என சீனா தெரிவிக்கிறது. இந்த விடயங்களை வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவோ யாகுன் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா முற்றுகையிட திட்டமிட்டுள்ள நிலையில் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடலில் உள்ள எந்தவொரு துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என்று ஈரானின் புரட்சிகர காவல்படை பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அறிவித்தது. அதன்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல் போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்த கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா நடைமுறைப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை கடல்சார் கொள்ளையடிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை என ஈரான் கண்டித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.